என் சுமைகளை சுமக்கின்றவர், என்னை கவனிப்பவர், என் சுமைகளை சுமக்கின்றவர். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னோடு உண்டு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னோடு உண்டு. சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். நெருப்பில் விழுந்தாலும் அதில் தனியாய் நிற்பதில்லை. நெருப்பில் விழுந்தாலும் அதில் தனியாய் நிற்பதில்லை. வீழ்ந்தது நெருப்பில் அல்ல, இயேசுவின் கரங்களிலே. வீழ்ந்தது நெருப்பில் அல்ல, இயேசுவின் கரங்களிலே. சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். பயங்கர சோதனையில் ஆழத்தை கடக்கும் போது, பயங்கர சோதனையில் ஆழத்தை கடக்கும் போது, நான் அவர் கரங்களிலே எதற்கு நான் அஞ்சிடுவேன். நான் அவர் கரங்களிலே எதற்கு நான் அஞ்சிடுவேன். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். இயேசு எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிவேன் நான். இயேசு எனக்கு அனுகூலம், அதை நன்றாய் அறிவேன் நான். இயேசு எனக்கு ஆதரவாம், யார் எனக்கு எதிராக. இயேசு எனக்கு ஆதரவாம், யார் எனக்கு எதிராக. சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். சோதனை என்னை நெருக்கினாலும் தீர்வு எனக்கு தருகின்றார். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். ஏனென்று அறியேன் நான், எந்த நன்மைக்கென்று அறிவேன் நான். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட
உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த தபசு நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் நெருங்கி சேரும்படி அவருடைய பாடு மரணங்களை தியானித்து இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவரை நெருங்கத்தக்கதாக தேவனாகி கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை விவரிக்கும்படிக்கு அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்து நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி. உலகத்தின் மனுஷர் பாவத்தின் பிடியிலே சிக்கி கிடந்த பொழுது அவர்களுக்கு அந்த பாவம் கொண்டு வந்த சமாதான குறை, பாவம் கொண்டு வந்த மரணம், இவைகளினாலே அவர்கள் மிகுந்த சாபத்திற்குள்ளாக கிடந்தார்கள். மனுஷர் எல்லாரும் சமாதானமின்றி தவித்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் எல்லா மனுஷருக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கப் போகிறார் என்று சொல்லி, ஜனங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிறவர் வரப்போகிறார் என்று சொல்லி தீர்க்கன் மூலமாக தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகின்றது. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். அதுவரையிலும் அடிமைத்தனத்தில் கிடக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதும் ரோமருடைய ஆட்சிக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்ததை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஜனங்களை அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்து விடுவிக்கவும், பாவத்தின் பிடியிலிருந்து, மரணத்தின் கட்டிலிருந்து விடுவிக்கவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரிக்கப் போகின்றார். தேவனுடைய வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட போகிறது என்று சொல்லி இங்கே உரைக்கப்பட்டிருக்கின்றது. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என்று 2வது வசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, அக்கிரமம் முடிந்து போயிற்று, போர் முடிந்து போயிற்று. பாவம், அக்கிரமம், மீறுதல் இருக்கின்ற இடத்திலே தேவன் அவர்களோடு யுத்தம் பண்ணுவார். தகப்பன் தான் நேசிக்கிற எந்த ஒரு மகனையும் சிட்சிக்கிறான் என்கிற வேத வசனத்தின்படியாக ஆண்டவராகிய தேவன் நம்மை படைத்தவர். நாம் அவரை விட்டு விலகும் பொழுது உலகத்தின் பாகாலை வழிபட்டு ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டும் பொழுது தேவையில்லாத மந்திர சூனியங்கள் என்னுமாக நாள் பார்க்கிறது, அடிமைகளை வைத்திருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை இஸ்ரவேலர்கள் வைத்திருந்தார். அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் மீட்டெடுக்கும்படியாக அவருடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறதற்காக நான் வருகிறேன் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகின்றார். இந்த போர் முடிந்தது, அந்த யுத்தம் முடிந்தது என்று சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து சமாதான கர்த்தர். அவர் வருமளவும் யுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அவர் இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்து வந்து தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே மனுஷருடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக ஒப்பு கொடுத்த என்பதாக அவர்களோடு கூட இருக்கின்ற யுத்தம் முடிந்தது என்று சொல்லி அவர் முன்குறித்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். யுத்தத்தை முடித்து வைக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், இன்னும் வெளியிலே இருந்து ஜனங்கள் உங்களோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கலாம். பிசாசானவன் அநேக போராட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும், சரீர அளவிலே வியாதியின் கட்டிலே நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு எழும்பி அவர்களை குடிக்க வைத்து பாவத்தின் அடிமைத்தனத்திலே சிற்றின்பங்களிலே வைத்திருக்கலாம். எவ்வளவோ நீங்கள் முயற்சி செய்து பார்த்தும், நீங்கள் எவ்வளவோ ஜெபம் செய்தும் விடுதலை இல்லாமல் ஒரு யுத்தத்தை சந்திக்கிறது போல பிசாசிற்கு உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதை தவிர அவனுக்கு வேறு வேலை இல்லை. எந்த வழியில் கொல்லலாம், அழிக்கலாம்னு சொல்லி அவன் வகை தேடி திரிகிறான். அப்படி இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமான யுத்தத்தை தூண்டி விடுகிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போர் முடிந்தது, நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். என் ஜனத்தை ஆற்றி தேற்றும்படி நான் வந்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஆறுதல் இல்லாமல், தேர்தல் இல்லாமல் இருக்கின்றீர்களா? உங்களை ஆற்றி தேற்ற யாரும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லுகின்றார்,
இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி காட்டுகின்றார். எனக்கு அருமையானவர்களே, அதுவும் 3ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தருடைய வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. யோவான் தன்னை குறித்து சொல்லும் பொழுது வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் நான் தான் என்று சொல்லுகின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படி இயேசு கிறிஸ்து பலத்த அற்புதங்களை செய்து தன்னுடைய வல்லமை நிமித்தமாக தான் மேசியா என்றும் இரட்சகர் என்றும் நியாயம் தீர்க்க வரப்போகிறவர் என்று சொல்லி அவரை குறித்து பலத்த அற்புதங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார். இதைத்தான் யோவான் மூலமாக தீர்க்க தரிசனமாக அங்கே உரைக்கப்பட்டது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பாவம் இருக்கின்ற வரையிலும் யுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர், நம்மை படைத்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தமக்கென்று தம்மாலே தமது மூலமாய் தன்னுடைய வார்த்தையினால் சகலத்தையும் படைத்தவர். அவர் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து என்றைக்கு இரத்தம் சிந்துகிறார், அந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாகிறது. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கின்றார். மனுஷருக்கு மன்னிப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு வல்லமை உண்டு. இன்றைக்கும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி அநேகர் ஆட்டு இரத்தத்தையும் மாட்டு இரத்தத்தையும் பன்றிகளுடைய இரத்தத்தையும் சிந்தி கொண்டிருக்கின்றாங்க. ஆனால் பாவம் தொலைந்த பாடில்லை. திரும்ப திரும்ப அவர்கள் பலி செலுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் ஆண்டவராகிய தேவன் தீர்மானம் செய்தார். அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மனுஷருடைய பாவத்தை அகற்ற வேண்டும், அக்கிரமத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மனுஷனாய் அவதரித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. என்னை போன்ற பாவத்தின் அடிமைத்தன கட்டில இருந்தவர்கள் கூட இன்றைக்கு அவரை உறுதியாய் பற்றி கொள்ள, பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலையாகி சமாதானம் பெற்றுக்கொள்ள, உலகத்தின் பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததென்று சொல்லி விசுவாசிக்கும்படியாக பலத்த கிரியைகளை என் ஆண்டவர் என் வாழ்க்கையிலும் செய்து முடித்திருக்கிறார். இதே போல அநேக பாவத்தின் அடிமைத்தனத்தில் கிடந்த ஜனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுவித்திருக்கின்றார். அவர்களும் இன்றைக்கு அவருக்கு சாட்சியாக ஜீவித்து கொண்டிருக்கின்றாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பாவத்தின் பிடியிலே சிக்கி கிடக்கிறீர்களா? வெளியில் வர முடியாமல் தவித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் சரிதமெல்லாம் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறதா? அல்லது பாவம் கொண்டு வந்த சாபமான வியாதிகளின் நிமித்தமாய் விடுதலை இல்லாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவரே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். 9வது வசனம் சொல்லுகின்றது, சீயோன் என்னும் சுவிசேஷகியே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது, இவர் நம்முடைய தேவன், இதோ உங்கள் தேவன் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன், நம்மை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகின்றது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகின்றது. இந்த வசனம் திட்டமும் தெளிவுமாக கூறுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பராக்கிரமசாலியான கர்த்தராக வருவார். அவர் பலத்த கிரியைகளை செய்கிறவராக வருவார்.
பிசாசை கல்வாரி சிலுவையிலே அவனை தோற்கடித்தவர், அவனுடைய அதிகாரம் வல்லமை எல்லாவற்றையும் உறிந்து கொண்டவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக அதை செய்து முடித்தார். ஏனென்று சொன்னால், பாவம் இருக்கும் வரையிலும் பிசாசினுடைய கிரியைகள் இருந்து கொண்டே இருக்கும். மனுஷனுடைய பாவத்தை அகற்றிவிட்டால் பிசாசு தோற்றி போவான். பாவத்தின் சம்பளம் மரணம். மனுஷர் கூட்டத்தை எல்லாரையும் மரணத்துக்குள்ளே தள்ளணும், இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலிலே தள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகின்றான். அதிலிருந்து காப்பாற்ற தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ பாவத்தை நீக்கிவிட்டால் மரணமும் நீங்கிவிடும். இந்த உலகத்திலே மரித்தாலும் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவாங்க. மனுஷருக்கு நித்திய ஜீவன் கிடைத்து விட்டால் அவர்கள் ஜெயம் கொண்டு விடுவார். இந்த ஜெயத்தை கொடுக்கத்தான் பாவத்தை நீக்கும் பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். மனுஷனுடைய பாவம் நீங்கின பொழுது பிசாசு தோற்று போனார். மனுஷனுடைய விசுவாச நிமித்தம் அவங்க இயேசு கிறிஸ்துவ அறிக்கையிட்டு, என் பாவத்தை நீங்கள் அகற்றுங்கப்பா, நான் மனம் திரும்புகிறேன்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து உடைய பாவங்களை அவர்களை கழுவி சுத்தம் பண்ணும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது அவர்கள் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஜனங்களாய் மாறிவிடுகிறார். எனவே தான் பிசாசு தோற்று போனார். அவர்களை நரகத்தின் பிடியிலிருந்து இயேசு கிறிஸ்து பாதுகாத்து கொண்டார். அவர் பராக்கிரமசாலியாய் வந்தார். ஆனால் சிலுவையிலே அவர் அறியப்பட்டிருந்த பொழுது, நீ இறங்கி வா என்று சொல்லி அநேகர் கேலி செய்தார். 3 நாட்களுக்குள்ளே தேவாலயத்தை இடிப்பேன்னு சொன்னியே, இப்போ நீ தேவனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி அவர் அறையப்பட்டிருக்கும் பொழுது கேலி செய்தாங்க. அவர் நினச்சிருந்தா இறங்கி வந்திருக்கலாம், அங்கே இருந்த அத்தனை பேரையும் சாகடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் வந்த நோக்கம் அதுவல்ல. என் ஜனங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், பாவத்தின் பிடியிலிருந்து அவர்கள் மீட்டுக்கொள்ளப்படணும், அவர்கள் மரண ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படக்கூடாது. எனவே அவர் பொறுமையாக இருந்தார், மௌனமாக இருந்தார். இன்றைக்கும் அநேகர் சொல்லுவாங்க, தன்னையே காப்பாற்றி கொள்ளாதவர், சிலுவையிலே மரித்தவர் எப்படி தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி. தேவ ரகசியம் இதுதான். அவர் பராக்கிரமசாலியான கர்த்தர். பாவத்தின் பிடியில் இருந்த எல்லா மனுக்குலத்தையும் தன்னுடைய மரணத்தின் மூலமாய், இரத்தம் சிந்துதலின் மூலமாய் அவர் மீட்டு கொண்டார். இன்றைக்கு நம்மை சொந்த இரத்த கரையமாய் அவர் விலைக்கு வாங்கிவிட்டார். நாம் இயேசு கிறிஸ்துவினுடையவர்கள், நாம் நமக்கு சொந்தமல்ல. என்றைக்கு இதை நாம் விசுவாசிக்கின்றோமோ, என்றைக்கு உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு நமக்கு மீட்பு வருகிறது. நீங்களும் மீட்கப்பட வேண்டும், நீங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று விசுவாசிக்கும் பொழுது, அவர் எனக்காய் மரித்தார், எனக்காய் உயிர்த்தார், எனக்காய் மீண்டும் வருவார் என்று சொல்லி நம்பும் பொழுது உங்களுக்கும் பாவ நிவர்த்தி உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவே என்னுடைய பாவங்களர் என்னை கழுவும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தப்படுத்த அவர் ஆவலாய் இருக்கின்றார். உங்களுக்கு எதிரான யுத்தம் ஓய்ந்து போகிறது. உங்களை ஆற்றி தேற்றும்படி உங்களை படைத்த தேவன் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து உங்களோடு கூட இருந்து உங்கள் கரம் பிடித்து நடத்தும்படி அவர் உங்களுக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவராக வந்து உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதாய் இருந்தால் இன்றைக்கு நீங்கள் விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்தின் பிடியிலிருந்து ஒரு சகோதரனை கர்த்தர் விடுவித்தார். தூங்க முடியாமல் தவித்து புலம்பிக் கொண்டிருந்தார். 8 வருஷங்கள் உறங்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து அவரை தொட்ட பொழுது ஒரு சிறு பிள்ளை போல படுத்து உறங்கி போனார். ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையான ஊழியத்தை செய்து வந்தார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையிலையும் தூக்கமில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? பிசாசானவன் உங்களை தூங்க விடாமல் டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறானா? மன அழுத்தத்தினால் மிகவும் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். உங்கள் பாவம் செவேரென்று இருந்தாலும் அது உறைந்த மலையை போல வெண்மையாய் மாறிப்போகும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார். வேறு எங்கும் நீங்கள் ஓடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரை பராக்கிரமசாலியான கர்த்தர். அதோடு கூட வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவருடைய வல்லமை உங்களை அரசாளும். அவருடைய வல்லமை உங்களை விடுவிக்கும். நோயிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்கும். உலகத்தின் தரித்திர ஆவிகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகன்று போகும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஆவிக்குள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்படுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் ஜெபிக்கும் பொழுது என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை ஒப்புக்கொடுங்க. பின்பு நாம் என்ன பார்க்கிறோம்? இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகின்றது.
அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகின்றது. அவர் கொடுக்கும் பலன் என்னவென்று நாம் ஆழ்ந்து தியானிப்போம் என்று சொன்னால், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரமாக அவரை விசுவாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து உண்டென்றும் அவர் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். என்ன பலன் என்று சொன்னால், பாவம், மரணம், சாபம், இந்த கட்டிலிருந்து அவர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ளவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பாவம் முற்றிலும் நீங்கிவிடும். பாவம் கொண்டு வந்த மரணத்தின் கட்டு முற்றிலும் நீங்கிவிடும். சாபமான காரியங்கள், பரம்பரையாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற வியாதிகள், நல்லா உழைக்கிறீங்க, நல்ல கஷ்டப்பட்டு பாடுபடுகிறீங்க, சம்பாதிக்க ஆசைப்படுறீங்க, ஆனால் அதற்கு பதிலாக தரித்திரமே வருகிறது என்று சொன்னால் அதற்கு பெயர் சாபம். இன்னும் மற்றவர்கள் துரோகம் செய்தது நிமித்தமாக, மற்றவர்களுடைய இதை அபகரித்து கொண்டது நிமித்தமாக அவங்க வயிறெறிந்து சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில சாபமாய் மாறி இருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில சாபமாய் மாறி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, சாபமான எந்த ஒரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் இனி இருக்கப் போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாவம், மரணம், சாபம் இவற்றின் பிடியிலே சிக்கித்தான் இன்றைக்கு மனுஷர் கூட்டம் தவித்து புலம்பிக் கொண்டிருக்கிறது. பணத்தை செலவு செய்து விரயமாக்கி அங்குமிங்கும் ஓடி தன்னை உண்டாக்கின தேவனை தேடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் தேடும் நிம்மதியை இயேசு கிறிஸ்து மட்டுமே தருகிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே அவர் சமாதான கர்த்தராக வந்து உங்களை விடுதலையாக்குவார், உங்களை ஆற்றி தேற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளை கொடுத்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களை நிச்சயமாகவே விடுதலையாக்குவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய ஊழியத்தின் பாதையிலே கூட ஒரு சகோதரி இருதய வியாதினாலே மிகவும் கஷ்டப்பட்டார். மிகுந்த சாபம். கணவன் பெரிய குடிகாரர், பைக்கில் இருந்து விழுந்து காலை உடைச்சிக்கிட்டு அவர் ஆப்ரேஷன் பண்ணி 6 மாதமாக படுக்கையில் இருக்கிறார். வருமானமே இல்லை. 2 பிள்ளைகள். அவர்களை கரை சேர்க்க வேண்டுமே என்கிற கவலை இந்த சகோதரிக்கு. இருதயம் பஞ்சராகி போச்சு. ஓட்டை விழுந்து அது ஒன்றுக்கும் உதவாத நிலைமையில் இருக்கிறது. வலி நிவாரணி மாத்திரை மட்டும் ஒரு நாளைக்கு 300 ரூபாய்க்கு சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு இஸ்லாமிய டாக்டர் சொன்னார், அந்த இருதயத்தை மாற்றி இன்னொரு புதிய இருதயத்தை பொருத்தினால் நீங்கள் ஒரு 5 வருஷம் உயிரோடு இருப்பீங்கன்னு சொன்னார். அப்படி மாற்ற வேண்டுமானால் 3 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொல்லி அவர் சொன்னார். இது நடந்து ஒரு 10 வருஷங்கள் ஆகிவிட்டது. அந்த சகோதரி இடத்துல பணம் இல்லை. வலி நிவாரணியை சாப்பிட்டு மரித்து போகலாம் என்று மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. அவருடைய கிராமத்திற்கு நான் ஒரு ஆலயத்தில் ஒரு இரவு கூட்டத்திற்காய் அழைக்கப்பட்டிருந்தேன். பாடல்களை பாடி ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சகோதரி அரை மணி நேரமாக தன்னுடைய வீட்டில் இருந்து நடந்து வந்து மெதுவாக வந்து ஆலயத்தினுடைய வாசலில் உட்கார்ந்தாங்க. அவங்க வீடு 100 அடி தூரத்தில் தான் இருக்குது. அதை நடப்பதற்கே அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த ஆராதனை வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் மூலமாய் அந்த சகோதரியுடைய பலவீனங்களை குறித்து சொன்னார். இப்பொழுதே உன் இருதய வியாதியை நான் அகற்றி விடுகிறேன் என்று சொன்ன நேரத்தில் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு விசேஷித்த வல்லமை அந்த சகோதரியை நிரப்பியது. ஒரு புது இருதயத்தை என் ஆண்டவர் அந்த மகளுக்குள்ளே வைத்து விட்டார். துள்ளி குதித்து ஓடி வந்தார்கள். படியேற முடியாது. ஆலயத்தினுடைய படிகளை ஏறி உள்ளே வந்து இயேசுவை தொட்டார். எனக்கு புதிய இருதயம் கொடுத்தார் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷமாய் சாட்சி சொன்னார்கள். மறுபடியும் அந்த மருத்துவமனைக்கு போய் தன்னுடைய இருதய டாக்டரை பார்த்து அங்கே காண்பித்த பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு போனார். எங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னு சொல்லி அவர் கேட்டாராம். இவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார், எனக்கு புது இருதயம் தந்து விட்டார் என்று சொல்லி சொன்ன பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு போனார். இன்னும் ஒரு 5 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா உங்கள் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னாராம். அவர் பராக்கிரமசாலியான கர்த்தர். அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை ஆளுகை செய்கிறவர்.
எப்படி ஒரு ராஜா தன்னுடைய மக்களை ஆளுகை செய்வாரோ, அவர்களுக்கு தேவையான காரியங்களை மாறுவேஷம் தரித்து போய் அறிந்து வந்து அதை நிவர்த்தி செய்து மக்களை சந்தோஷப்படுத்துவாரோ, அதே போல அவர் தமது வல்லமையினால தன்னுடைய அதிகாரத்தை கொண்டு தன்னுடைய மகிமையை கொண்டு நம்மை அரசாளுகிற தேவன். அதோடு கூட அவர் பாவ சாப மரணத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்குகிறவர். அவர் கொடுக்கின்ற பலன், அவர் கொடுக்கின்ற பிரதிபலன் நமக்கு வந்து சேரும். ஆங்கில வேதாகமத்தில் நாம் தெளிவாக பார்க்கின்றோம், He freed us from the sins of the Babylonia. பாபிலோனியாவினுடைய பாவங்கள், அடிமைத்தனம், விபச்சாரம், வேஷித்தனம், குடிவெறி, களியாட்டு, இன்னும் கொலைவெறி, இப்படிப்பட்ட படுபாதக பாவங்களில் இருந்தோம், அது கொண்டு வருகின்ற மரணத்தின் கட்டில் இருந்தோம், சாபத்தின் பிடியில் இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் விடுவிக்க வல்லவராயிருக்கின்றார். இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு மெய்யான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் பராக்கிரமசாலியான கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க சித்தமாக இருக்கின்றார். அவர் உங்களை தமது வல்லமையான புயத்தினால் ஆளுகை செய்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை சமாதானமாக வாழ வைக்க விரும்புகின்றார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற எல்லா பாவம், சாபம், மரணத்தின் கட்டுகளை உடைக்க விரும்புகின்றார். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசு மகாராஜா, நீர் முன்குறித்தவர். எங்களை உமக்குள் முன்குறித்திருக்கின்றீர். உமக்கு சொந்தமாக எங்களை மாற்றிக்கொள்ளும்படி நீர் சித்தமாக இருக்கின்றீர். பிசாசிற்கு அடிமைகளாய் இருந்தோம். பாவத்திற்கும் மரணத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைகளாய் இருந்தோம். ஆனாலும் உம்முடைய தயவுள்ள இரக்கத்தினால், கிருபையினால், உம்முடைய அன்பினால் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றோம். நீர் தேவரீர் இரத்தம் சிந்தினபடினால் உம்முடைய இரத்தம் எங்களுடைய சகல பாவங்கள் இன்னைக்கு எங்களை சுத்திகரித்திருக்கின்றது. நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அப்பா, இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து நானும் விசுவாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்து எனக்காகவும் இரத்தம் சிந்தி இருக்கிறார் என்று சொல்லி உம்மை நம்பி உம்மை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்து அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியம் போதிக்கிறபடி அவர்கள் மேல் பரிசுத்த ஜலம் தெளிப்பேன், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் சுத்திகரியும் பரிசுத்தப்படுத்தும். பாவத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கும். அநேகர் மேலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறதே நான் ஆவியிலே உணர்கின்றேன். தேவ பிரசன்னம் இறங்குகின்றது. இப்பொழுதும் விசுவாசித்து அவரை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாவத்தின் அடிமைத்தனத்தின் கட்டிலிருந்து என் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார், தொட்டு பலப்படுத்துகின்றார். இந்த பாவம் கொண்டு வந்த வியாதி இப்பொழுதே மறையும்படிக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமை அநேகருக்குள் அனுப்புகிறதற்காய் நன்றி 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 நன்றி. அப்பா, தரித்திரத்தின் ஆவிகள் நீங்கி போகிறது. இப்பொழுதே திருமண தடைகள் மாறுகின்றது. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் தடையாயிருக்கிறது, ஒரே சாபமாயிருக்கிறதே. வயதாகிவிட்டது, என் பிள்ளைகள் இன்னும் திருமணம் முடியாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய கூக்குரல் கேட்கின்றது. உங்களுக்கு எதிரான யுத்தம் முடிந்து விட்டது. இயேசு கிறிஸ்து அந்த சத்துரு போராட்டத்தை நீக்கி போடுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமான கட்டுகள் உடைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பூமியிலே எவைகளை கட்டு அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலே கட்டு அவிழ்க்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய கட்டுகளை இயேசு கிறிஸ்து அறுத்தெறிகிறார், உங்களை விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறபடினால் இப்படி செய்து உங்களை கனப்படுத்துகின்றார். இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீங்கள் சமாதானத்தை கட்டளையிட்ட கிருபைக்கு நன்றி. நிம்மதியை கொடுத்து விட்டதற்காக சோதரம் எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். God bless you.